அப்படியா? ஒண்ணு இல்ல, இந்த ஜாதகம் வந்து நம்ம ஐயாவுக்கு வந்த ஜாதகம் பார்க்க சொல்லி, அவர் வந்து டக்குன்னு என் கையில கொடுத்துட்டு, மாப்பிள்ளை இதுக்கு பதில் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு ஜாதகம்னா நல்லா அதை ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாவது பார்க்கணும், அப்பதான் நான் பலன் சொல்லுவேன். இவர் வேற அவங்களும் லைன்ல இருக்கிறாங்க, போனை கொடுத்துட்டு இதுக்கு பலன் சொல்லிருங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு போயிட்டு, அப்ப இந்த ஜாதகத்தை நான் என் கைக்கு பலன் சொல்லிருங்கன்னு சொல்றப்ப 4-6 எப்படி பலன் சொல்லிருங்கன்னு சொல்றப்போ 4-6. அப்போ வேகமா இந்த ஜாதகத்தை வாங்கினது நான் டைமை பார்த்தேன் 4-6. அப்போ காலச்சக்கரத்துல 4ல குருதான் இருக்கிறாரு, அந்த குரு இப்ப மாந்தியோட இருக்கிறாரு, என்னம்மா திருமண பிரச்சனையான்னு கேட்டேன். உங்களுக்கு சுகம் கெட்டுருச்சு, சுகம்ங்கிற எல்லா விஷயம் உங்களுக்கு கெட்டிருக்கு, அதனால ஒரு வெறுப்புலையும் விரக்தியிலையும் இருக்கீங்க அப்படின்னு. இல்ல, நான் டக்குன்னு எனக்கு வந்து இந்த நேரத்தை வச்சுட்டு 4-6 4ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டேன். 6ஆம் இடங்கிறது அதில் உள்ள பாதிப்புன்னு அர்த்தம். அப்ப இந்த 4-6 இந்த 4ல எல்லாம் பாதிப்பு அனுபவிச்சிருக்காங்க, அதுதான் இந்த ஜாதகம் என் கைக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப குரு போய் மாந்தியோடு இருக்காரு. இந்த குரு மாந்தியோடு இருக்கிறப்போ நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்க குடும்பத்துல இப்ப இந்த ஜாதகருக்கும் சரி உங்க குடும்பத்திலையும் சரி எல்லாருக்கும் திருமணம் ரொம்ப லேட்டா நடந்துச்சுன்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா, திருமணம் லேட்டா நடந்துச்சு. அப்போ இந்த குரு மாந்தி பாத்தீங்கன்னா திக்பலம் பெற்ற புதனோட போயிருக்காரு. இது 3ஆம் இடம் சூரியன் சகோதர ஸ்தானம், 3ஆம் இடம் சூரியன் சகோதர ஸ்தானம். அந்த இடத்துல சனி ராகுவும் கேதுவும் பாத்துக்கிறாங்க. இந்த சனி ராகு இருந்து செவ்வாய், அதாவது செவ்வாயை போல் கேதும்பாங்க, சனியை போல் ராகும்பாங்க. அப்ப இந்த ஜாதகர் வந்து ட்விங்ஸான்னு கேட்டேன். நீங்க என்கிட்ட கொடுத்த ஜாதகம் ட்விங்ஸான்னு கேட்டேன். ஆமாங்க, என் சிஸ்டருக்கு தான் பாக்குறேன், நாங்க 2 பேரும் ட்விங்ஸ் அப்படின்னாங்க. ட்விங்ஸ், அந்த ட்விங்ஸ் எடுத்தது எப்படி அப்படிங்கிறதுக்கு விளக்க சொல்றேன். சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேது. அப்போ ஒருவர் கேட்டா ஒருவருக்கான பாதிப்பை கேட்கிறார், அவர் உடன் பிறந்தவரை கேட்கிறார். ஏன்னா சனி ராகுவும் கேதுவும் ஓர் உயிர், ஈருடல் ஓர் உயிர். அப்போ இது அதாவது ஓர் உயிர் ஈருடலா பிறந்திருக்கும் அப்படின்னு. அப்போ அது அவங்க சரின்ட்டாங்க, ஆமாங்க நாங்க ட்விங்ஸுங்க அப்படின்ட்டாங்க. ரைட், இப்ப அவங்க வந்து இந்த குடும்பம் தவிப்புல தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப இந்த மாந்தியோட போய் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மாந்தி, நான் வந்து மாந்தியை வந்து கொஞ்சம் பலமா வச்சு பாக்குறாள். அப்ப இந்த மாந்திங்கிறத வந்து நான் வந்து ஆண் தோஷமா எடுக்கிறேன், ஏன்னா இது ஆண் வீடு. அப்ப ஆண் பிரேத தோஷமாக நான் எடுக்கிறேன் லக்னத்துல இருக்கிறதுனால. அதனால இந்த குடும்பங்கிறது அவங்களுக்கு அமையாம தடுக்குது. குரு உச்சமாக இருந்தாலும் குடும்பம் அமையாம தடுக்குது. இதெல்லாம் நான் நட்சத்திரத்தை வைக்கல, இது என்னென்ன சாரத்துல இருக்குதுன்னு பார்க்கல, இதெல்லாம் எதுவுமே பார்க்கல. எப்படி இந்த கிரகத்தை வைத்து நாம் பதில் சொல்கிறோம். அதாவது எனக்கு கிடைச்ச இந்த 4-6 இதுதான் எனக்கு கிடைச்ச இப்ப ஆயுதம். இத வச்சு இப்ப அவருடைய பிஏன்னு ஒருத்தர் கூட இருந்தாரு, அப்ப அவர் முன்னாடிதான் பேசணும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குருவுடைய அமைப்பு அங்க ரொம்ப பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க ஆண் பிரேத தோஷம் இருக்கிறதுனால அப்ப அங்க ஆண் நிலைக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அப்ப உங்க அப்பா இறந்துட்டாரான்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட். ஆமா அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ இது 2 தன்மை உள்ளது, ஆணும் பெண்ணும் பெற்ற தன்மை உள்ளது. அப்ப இங்க சகோதரத்துவத்தோட போய் சேர்ந்திருக்குது புதன், சகோதரத்துவத்தோட போய் சேர்ந்திருக்குது புதன். அப்போ இது வந்து பெண் வீடு. அப்போ அந்த குரு, மூத்த குரு உச்சமா இருக்காரு. அப்போ உங்க முதல் சகோதரி ரொம்ப உடம்புக்கு முடியாம இருந்து இறந்துட்டாங்களான்னு கேட்டேன், துர்மரணப்பட்டாங்களான்னு கேட்டேன். ஏன்னா அப்ப அந்த இடத்துல பெண் தோஷமும் பாதிக்குது. ஆமாங்க அப்படின்னாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி தாங்க, எங்க அக்கா வந்து 30 வயசுல உடம்புக்கு முடியாம இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. ரைட், ஓகே. அப்ப மீண்டும் அந்த குருவோட காரகத்தை வந்து அங்க ஃபுல்லா பாதிப்பு அனுபவிக்குது உச்சமாக இருந்தாலும். அப்ப சரி, இதுல எல்லாருக்குமே திருமணம் லேட்டா தான் இருக்குது அப்படின்னா, ஆமாங்க இப்ப பாக்குற ஜாதகிக்கு நான் அது இல்லாம இந்த குரு பாதிப்பு இந்த மாந்தியை வச்சு ஆண் தோஷம் இருக்கு அப்படிங்கிறப்போ இப்போ 2 திருமணம் இவங்களுக்கு நடந்துருச்சான்னு கேட்டேன். அது எப்படி அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லணும்ல. அப்போ இந்த புதன் லக்னாதிபதி, இந்த 7ஆம் அதிபதி குரு, இந்த பாதகாதிபதி போய் 2ல இருக்கிறார். எப்படி பாதகாதிபதி போய் 2ல இருக்கு. அப்ப 2 திருமணம் பாதிப்பு தரணும். அதாவது
அது தனக்கு எட்டுங்கிறது கூட மாங்கல்ய ஸ்தானம்னு எடுத்துக்கலாம். மாங்கல்யத்துல குரு வலுவா இருக்கணும். அப்ப அந்த குரு நிக்கிறது சந்திரன் நீச்சமா போயிடாரு. அதை நம்ம ஒண்ணு காரியமா எடுத்துக்கணும். விருச்சிக ராசி இந்த சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் இந்த சந்திரனுக்கு நிக்கக்கூடிய செவ்வாய் இங்க கேதுவோட போயிருக்காரு பாதக வீட்டுல, அதாவது காலச்சக்கரத்துக்கு பாதக வீட்டுல கேதுவோட போயிருக்காரு. எங்க போனாலும் 2 கிரகமா பலந்துருது. அப்ப இது ஆண் வீடு. அப்ப இங்கே 2 ஆணுடைய பாதிப்பு அவங்களுக்கு வரணும். அப்போ அந்த லேடிக்கு 2 ஆணுடைய பாதிப்பு வரணும். அப்போ இங்க செவ்வாய்ங்கிற ஒரு ஆளுகிட்ட நீங்க வந்து டைவர்ஸ் வாங்கிட்டீங்க, கேதுங்கிற இன்னொரு ஆளுகிட்ட இன்னும் டைவர்ஸ் கிடைக்கல, ஆனா 3வது ஆளை தேடுறீங்க அப்படின்னு. அதுவும் நடக்குன்னு சொல்லிட்டேன். அதுவும் நடக்கும். இந்த மே 31ஆம் தேதிக்கு மேல இருந்து ஆவணி மாசத்துக்குள்ள அதுவும் நடக்குன்னு சொல்லிட்டேன். அது நடக்கும். நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, இத பண்ணுங்க. பண்ணினாலும் உங்களுக்கு வந்து நாக்கு வாக்கையும் கட்டுப்படுத்தினா தான் நிலைப்பீங்க அப்படின்ட்டேன். எப்படி? நாக்கையும் வாக்கையும் கட்டுப்படுத்தணும். ஏன்னா உங்களுக்கு நீங்க ஒவ்வொரு புருஷனையும் பிரிஞ்சது பெரிய பெரிய விஷயத்துக்காக இருக்காது. எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தல, அரிசி வாங்கிட்டு வந்தல, பருப்பு வாங்கிட்டு வந்தல, என்ன சினிமாவுக்கு கூட்டிட்டு போகல, இந்த மாதிரி பிரச்சனையில தான் இருக்கு அப்படின்னு. இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. ஆமாங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க, சின்ன சின்ன பிரச்சனைக்கு தான் சண்டை கேட்டி எனக்கு கொஞ்சம் விருச்சிக ராசிக்கிறதுனால கோபம் அதிகமா வந்துருச்சுனால அவங்க என்கிட்ட கேட்கிறாங்க. அப்போ நடந்துரும். அதே மாதிரி இங்க வந்து மீண்டும் 4ஆம் இடத்துல குரு இருக்க காலச்சக்கரத்துக்கு, அதே 8ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாயிடுறாரு. அப்போ உங்க தாய் வந்து வெரிகோஸ் பெயின்ல இருக்காங்களா, நடக்க முடியாம இருக்காங்களான்னு கேட்டேன். ஆமாங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த 3ஆம் அதிபதி, இந்த 3ஆம் அதிபதி சூரியன் போயிட்டு புதனோட இருக்கிறாரு. புதன் இரட்டைத்தன்மை கொண்டவர். அந்த குருவ சுக்கிரன் பாக்குறாரு, பெண் கிரகம்னு. அப்போ 1 2 3 4 மொத்தம் உங்க கூட பிறப்பு 4 பேரான்னு கேட்டேன் அவங்க கிட்ட. எத்தனை பேரு? நீங்க 4 பெண் குழந்தைங்களான்னு கேட்டேன். ஆமாங்க மொத்தம் நாங்க 4 பேரு. அதுல மொத்த அக்கா இறந்துட்டா 30 வயசுல. 2வது அக்காவுக்கு குடும்பம் இருக்கு, அப்ப அதுவும் பிரச்சனையா இருக்குன்னு கேட்டேன். ஆமா அதுவும் பிரச்சனையா இருக்குதுங்க. பின்ன இப்ப 3வது அக்காவுக்கு, அதாவது இவங்க 2 பேரும் டிங்ஸ் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்படின்னு வச்சுக்கல. அப்ப 3வது அக்காவுக்கு அவளும் பிரச்சனையா இருக்கு. இப்ப உங்களுக்கும் குழந்தை இல்லாம இருக்குதான்னு கேட்டேன் அந்த கேட்ட சிஸ்டருக்கு. அவன் எனக்கு 33 வயசு ஆச்சுங்க, இன்னும் குழந்தை இல்லைங்க அப்படின்னாங்க. சரி 33 வயசுல எனக்கும் கல்யாணம் ஆச்சுங்க, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல கிடைச்ச நேரத்தை வச்சு நம்மளால டக்கு டக்குன்னு சொல்ல முடியும். அந்த பாவகத்தையும் கிரகத்தையும் குணத்தையும் புரிந்து கொண்டால் அந்த நேரத்தை வச்சு நாம சொல்லக்கூடிய, நான் சொன்ன ஒரு விஷயம் கூட அவங்க இல்லைன்னு சொல்லல. எனக்கு அதுதானே தேவை. ஏன்னா ஐயாவோட பேரை காப்பாத்தணுமே, டக்குன்னு போ கொடுத்துட்டு பேசுன்னு சொல்லிட்டாரு. நம்ம வேற ஐயா கிட்ட, ஐயாவை நம்மள ஏதாவது ஒரு விதத்துல நினைச்சிருப்பாரு, அது கெட்டு போச்சுன்னா ஐயாவோட பேரையும் காப்பாத்திட்டேன், என்னோட பேரையும் காப்பாத்திக்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி நம்மளால எடுக்க முடியும். அப்ப பாருங்க, ஒரு 47 வயசு பெண்மணிக்கு 3வது கல்யாணத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜாதகத்துல இருக்குன்னு சொல்றோம். 2 கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்றோம். நம்மளால ஜாதகத்துல இதையெல்லாம் அதே உணர்வோட செயல்பட்டா எல்லாத்தையும் பார்த்த நேரத்துல பார்த்த செயல்பாட்டுல சொல்ல முடியும். இது எப்படி இன்னொரு கல்யாணம் இருக்குன்னு சொன்னா, என்னுடைய சிஸ்டத்துல, அதாவது நட்சத்திர லக்ன முறையில நான் போட்டு இவங்களுக்கு 3வது திருமணமும் இருக்குது அப்படிங்கறத நான் சொன்னேன். அது இந்த டைம்ல நடக்கும் அப்படிங்கிறது இந்த 3 மாச டைம்ல கண்டிப்பா நடக்கும். இல்லைங்க இப்ப அதுக்கு தகுந்த வசதி இல்லைங்க, அதெல்லாம் நடந்துருங்க அப்படின்னு. இது வரைக்கும் வசதியோட நீங்க கல்யாணம் நடத்தல, வரதை தானே நடத்துறீங்க, அதே மாதிரி இது வந்து நடக்கும் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி செயல்பாடு. அப்ப இவங்க சில விஷயமெல்லாம் கேட்டாங்க, இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கு. இப்ப நீங்க கோயில் குளத்துக்கு போறதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசிட்டமால் மாத்திரை சாப்பிடுற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் பலன் செய்யும். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை சுத்தம் பண்ணணும், உங்க வீட்டை சுத்தம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் தெய்வத்துக்கிட்ட பலம் வாங்க முடியும். அதுக்கு உண்டான முயற்சி என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, அப்புறம் பரிகாரம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த பெண்ணுடைய பிரச்சனையே எங்க இருக்குது? இந்த குரு உச்சமான அந்த வாக்குலையும் நாக்குலையும் தான் இருக்குது. அதை கட்டுப்படுத்தினா அவங்க வாழலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இல்லைன்னா இதை விட்டு வந்துருவீங்க அப்படின்ட்டு. நீங்க என்ன வேணும், உங்க வீட்டுக்காரர் சொல்றதுக்குல்ல, இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்ணீங்கன்னா சரிங்க, நீங்க சொன்னா சரிங்க, ஒரே வார்த்தை தான் இருக்கணும், என்னது நீங்க சொன்னா சரிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை சரிங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஒரு பாதிப்பை சொல்றதுக்காகத்தான் இந்த நேரத்துல நம்ம வந்து இந்த மாதிரி
நேரத்தை வைத்தும் ஒரு நட்சத்திரம் ராசி இல்லாமலும் வேகமாக பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புல தான் இந்த வாய்ப்பு தந்த எனக்கு விஜயகுமார் ஐயாவுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி இந்த குரு ஆஸ்ட்ரோ அகாடமி குரு திருமண தகவல் மையம் மேலும் மேலும் உயர்ந்து வரவும் இங்கிருக்கும் எல்லாரும் மேலும் மேலும் உயர்ச்சி பெறவும் இறைவனை பிரார்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன்.